ஆன்மா என்பது இறைவனால் படைக்கப்பட்டது கிடையாது. ஆன்மா என்பது அனாதின்னு சொல்கிறாங்க. ஆன்மா வந்து இறைவனுடைய இருக்குது ஆதி தொட்டே. அது காலம் தோன்றுவதற்கு முன்னாலே இறைவனும் ஆன்மாவும் இருந்தார்கள். அந்த கான்சியஸை போக்குவதற்காக இறைவன் சில பண்புகளை நம்மளுக்கு கொடுக்குறாரு. அதுதான் நம்மளுடைய பாடின்னு சொல்கிறாங்க. இது போன வருஷம் போனேன் சார், ஜோதி தரிசனம் பார்த்தேன் சார், இந்த வருஷம் பொண்டாட்டியோட வந்திருக்கேன் சார். போன வருஷம் பொண்டாட்டியோட வந்தேன் சார், 5 வருஷமாக பிள்ளை இருக்கிறதில்ல சார், வந்தேன் சார், இந்த பாருங்கள் சார் கையில் குழந்தையோட வந்தேன். இந்த மாதிரிலாம் அங்கே கதை கிடையாது. அறிவு பெறுவதற்கு தான் நீங்கள் அங்கே வரீங்க. அது வெளியே போர்டே போட்டிருக்கும், கொலை புலை தவிர்த்தவர்கள் உள்ளே புகுதல் வேண்டும். அப்போ வந்து கொலை செய்யாதவங்க, மாமிசம் சாப்பிடாதவங்க மட்டும் உள்ளவா. யாராச்சும் நான்வெஜ் சாப்பிட்டுருக்கேன் உள்ளே வராதுன்னு போர்டு போட்டிருக்கும். வள்ளலார் அப்படி தான் எழுதி போட்டிருக்காரு. இப்போ மனிதாபிமானம்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னது? அப்போ ஒரு மனிதனை மனிதனாக மதிப்பது, ஒரு மனிதனுக்கு சமமான உரிமை கொடுப்பது இதுதானே. ஆனால் வள்ளலார் என்ன சொல்கிறார்? ஆன்ம நேயம்னு சொல்கிறார். ஆன்ம நேயம்னா எல்லா ஆன்மாக்களும். ஒரு கோழி வந்து என்ன பண்ணுது, அந்த கோழி குஞ்சுக்கு சாப்பாடு சேர்க்கறதுக்காக அப்படியே இந்த பக்கமாக வருது. நம்ம என்ன செய்யணும்னா அது பிரியாணி வச்சிடறோம் இல்லைங்களா? அப்போ நம்மளும் இதே மாதிரி வேலைக்கு போகும்போது நம்மள ஒருத்தன் பிரியாணி வச்சா எப்படி இருக்கும் இல்லைங்களா? இல்லை, அந்த ஃபீலை தான் வந்து இறைவனுடைய பண்பாக சொல்கிறாங்க. இந்த ஃபீல், அந்த தயவு தான் வந்து என்னை கொண்டு போய் இறைவன்ட்ட நம்மளை சேர்க்கும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் வந்து சாப்பாட்டை சாப்பிட்றாரு, சாப்பாடை கொஞ்சம் இறச்சி விட்றாரு, வெறும் காக்கா குறியெல்லாம் அவன் சாப்பிடுது. அப்படியே கேமரா உள்ளே கொண்டு போகிறானுங்க, சிக்கன் பீஸ் ஒன்று கிடக்குது. இங்கே உள்ளதான் சிக்கன் செத்து கிடைக்காததுக்கு அந்த கோழிக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லைங்களா? உன்னுடைய அன்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? பியூர் லவ்வாக இருக்கும். இதை வள்ளலார் வந்து அப்படியே சொல்கிறாரு. இது மட்டும்தான் கடவுள்னு சொல்கிறார். மீது எல்லா பேரும் கோயிலுக்கு போங்க, கும்பிடுங்க, நல்லா ஆயிரலாம்னு சொல்கிறாங்க. நீ என்னத்தை கும்பிட்டாலும் நல்லா ஆக மாட்டேன். நம்ம வந்த வேலை இது இல்லை. அறிவின் வெளிப்பாடுகளாக இருக்கிறது தான் பக்தி. அப்போ அந்த அறிவே கடவுளாக, அறிவே அன்பாக, அறிவே பக்தியாக, அறிவே வழிபாடாக இருக்கிறது, அன்பே வழிபாடாக இருக்கிறதுக்கான ஒரு ஆரம்பம் தான் வந்து வள்ளலார். அப்போ வள்ளலாருடைய எதுக்கு வாங்கன்னு நான் கூப்பிடலை. அவங்கவுங்களுக்கு விதி இருந்தால் வருவீங்க. அங்கே சொன்னக்கூடிய தகவல்கள் எடுத்துக்கங்க. அங்கே போயிட்டு அன்னதானம் போடுறாங்க, பத்தி கொளுத்துறாங்க, சூடம் கொளுத்துறாங்க, மொட்டை அடிக்கிறாங்கன்றதை பற்றிலாம் சிந்திக்காமல் வள்ளலார் சொன்ன புத்தகங்களாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு உங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வடலூர் அப்படிங்கிறதுக்கு உள்ளே போகும்போது அதுக்கு அந்த வடலூர் ஞான சபைக்குள்ளே அறநிலைத்துறையில் இருக்கிறப்ப அதில் வந்து பார்த்திங்கன்னா சில ஜாதிக்காரங்க பூஜை பண்ணுறாங்க இல்லைங்களா? அந்த ஜாதிக்காரங்க உள்ளே உட்காந்துக்கிட்டு லிங்க பூஜை, சங்கு பூஜை இதெல்லாம் உள்ளே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்கங்கே பண்ணி ஆயிலெலாம் ஒழுகி நம்ம எப்படி ஒரு கோயில் சிஸ்டம் இருக்குது அது மாதிரியே இருக்கும். உள்ள லிங்கம்லாம் இருக்கும், வச்சு பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அதெல்லாம் வந்து போராடி ஒரு சிலர் வள்ளலார் இதெல்லாம் சொல்லலை அப்படி சொல்லி வள்ளலாருடைய புத்தகங்கள்லாம் எடுத்து வச்சு கோர்ட் ஆர்டர் போட்டுச்சு. வள்ளலார் எப்படி சொல்லியிருக்காரோ அந்த வழிபாடு தான் அங்கே நடக்கணும். அந்த சில குறிப்பிட்ட ஜாதிக்காரங்க அங்கே உள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியேற்றி கோயில் வழிபாடுகள்லேருந்து நிறுத்தி லிங்கம், சங்கு, பூஜை, ஆயில், தண்ணி எல்லாத்தையும் வெளியேற்றி வள்ளலார் சொன்ன மாதிரி விளக்கு மட்டும் ஏற்றுவாங்க. அவர் சொன்ன அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் இதை பாடுவாங்க, பாடிட்டு அதை காமிப்பாங்க. அந்த ஜோதியை உங்களுக்குள்ளே பார்த்துக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ வள்ளலார் சொன்னது பியூராக கடவுள் என்பவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறாரு, அவர் ஜோதி வடிவாக இருக்கிறாருன்னு சொன்னது வந்து உங்களுக்கு புரியுதற்காகத்தான். அவர் வந்து அன்பே கடவுளாக இருக்கிறார், கருணையே வடிவாக இருக்கிறார். அது உங்களுக்கு புரியாது அப்படிங்கிறதுனால இப்போ தியானம் என்பது, நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன் தியானம்னா என்னென்னு கேட்டேன். தியானம்னா என்ன நீங்கள் சொல்லுங்கள், சும்மா உங்கள்கிட்ட கேட்கும். ஆமாம், இல்லை, நான் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா தியானம்ங்கிறது சமஸ்கிருத வார்த்தை, தமிழ் வார்த்தை வந்து சிந்தனைன்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? அப்போ என்னென்னா உட்காந்து சிந்திக்கிறது தான் தியானம். எதை பற்றி சிந்திக்கிறது? நான் இப்போ ஒருவேளை டிசைனர் இன்ஜினியராக இருக்கேன்னா என்னுடைய டிசைனை பற்றி சிந்திக்கிறது பேர் தியானம். நான் வந்து அப்படியே யோசிச்சு நான் இப்படிலாம் டிசைன் பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தியானம். நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன்னா இறைவனை பற்றி சிந்திக்கிறது தியானம். அப்போ சிவசிந்தனைன்னு சொல்கிறார் வள்ளலார். அது தியானத்துக்கு பேர் சிவசிந்தனை. சிவன் உடனே நீங்கள் உடனே போயிட்டு சடை கோலத்தில் இருக்கிறவர் அப்படிங்க, அது வந்து ருத்ரன். சிவம் அப்படிங்கிறதுக்கு உருவங்கள் கிடையாது, நம்ம இயங்குறதுக்கான தத்துவம் பேர் தான் சிவம். அப்போ சிவசிந்தனைனா நம்ம ஏன் இயங்குகிறோம், ஏன் இந்த இடத்துல முடி முளைக்கல? அவர் கேட்குறாரு, வள்ளலார் என்ன கேட்குறாருன்னா, தியானங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஏன் இந்த இடத்துல முடி முளைக்கல, இங்கே ஏன் முடி முளைக்குது, நெத்தியிலலாம் முடியல, இந்த இடத்துல மட்டும் ஏன் இருக்குது, புருவம் ஏன் இருக்குது உங்களுக்கு? அது தெரியாது இல்லையா? இப்போ புருவம் ஏன் வந்துச்சு, இந்த இடத்துல புருவம் இருக்குது, இங்கெல்லாம் முடியலையே, மூக்கு ஏன் இப்படி இருக்குது, இது மாதிரி சிந்திங்க. அப்போ இந்த உடம்பு ஏன் டிசைன் ஆச்சு, நம்ம ஏன் சுவாசிக்கிறோம், இந்த சுவாசம் எங்கெங்கே போகுது, நம்ம சுவாசிக்கும் போது சிந்திக்கிறது ஏன், எப்படி தூங்குகிறோம், நிறைய பேர்த்துல கேட்டிருக்கேன். நம்ம தானே தூங்குகிறோம், தூங்குறதுக்கு முன்னாலேக்கும் தூங்குறதுக்கு பின்னாலேக்கும் என்ன நடந்துச்சு உங்களுக்குள்ள? தூக்கத்தில் சில விஷயங்கள் ஞாபகம் இருக்குது, காலைல எழுந்து பார்த்தா மறந்துடுது. அப்போ தூக்கத்தில் தூங்கிட்டு இருந்தோம்னு நினைவு யாரில் இருந்துச்சு, இதெல்லாம் யார் யார் பார்க்குறா, உங்களுக்குள்ள கேள்வி கேட்குறதுல யார் யார் இருக்குது, இது மாதிரி நம்மளுக்கு தெரியாத விஷயம். அதாவது வந்து கோயிலில் போய் தேட தேவையில்லை, புத்தகங்களில் படிக்க தேவையில்லை, நம்மளே ஒரு புத்தகம் தானே, சும்மா உட்காந்துருக்கும் போது இதெல்லாம் யோசிக்கலாம்ல அப்படின்னு தான் வள்ளலார் சொல்கிறார். அப்போ இதெல்லாம் சிந்திங்க, இது பேர் தான் தியானம். அப்போ இந்த தியானம் அது மாதிரி விஷயங்களுக்குள்ளே வரும்போது இந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும். அப்போ அறிவை புரிந்து கொள்வது தான் தியானம்.
அப்போ இந்த இந்த தியானங்கள் வழிமுறைகள் இதெல்லாம் வந்து விட்டுட்டு இந்த வடலூரில் என்ன சொல்கிறார் வள்ளலார் அப்படின்னா, பியூராக இந்த தியானங்கள் என்பது உங்களுக்குள்ள ஒரு வெப்பத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு 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 இதுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த கெமிக்கல் சேஞ்ச் சொல்கிறார். ஒரு சிந்தனை என்பதோ அல்லது ஒரு தியானம் என்பதோ உங்களுக்குள்ள ஒரு சில ஆற்றல்களை அக்னியை ஏற்படுத்துதுங்கிறார். இந்த அக்னி வந்து கோடானு கோடி அக்னிகள் ஏற்பட்டால் தான் உங்களுக்கு வந்து ஞானம் கிடைக்கும். அந்த அக்னியை உங்களால் ஏற்படுத்த முடியாது. அதுக்கு என்ன செய்யறீங்கன்னா அன்புனால தான் வெளிப்படுத்த முடியும். அப்போ ஒருத்தர் மேலே அன்பு வரும்பொழுது அந்த நெகிழ்ச்சி தான் அந்த அக்னி ஆகிரும். அப்போ அன்பு தான் கடவுள் வழிபாடு. அப்போ நீங்கள் வந்து எல்லா கோயிலுக்கு சுற்றுறதை விட ஒரு பசிச்சவனுக்கு சோறு வாங்கி கொடுத்தீங்கன்னா மேட்டர் முடிஞ்சுங்கிறார். அப்போ அன்பே கடவுள். அதனால தான் வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கம் அதெல்லாம் செய்கிறாங்க. இந்த வடலூருக்கு வரவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. ஏன் சாப்பாடு போடுறாங்க, வேறு எதுவும் செய்யக்கூடாதுன்னா வளர என்ன சொல்லுவாங்க, ஒருத்தர் சாப்பிட்றாங்கன்னா செத்து போயிடுவான், கண்ணுக்கு தெரியுது இல்லையா, அவனோட உயிரை பாதுகாக்கிறதுக்கு அதுதான். அப்போ ஒருத்தர் ட்ரெஸ் இல்லாமல் செத்து போயிட மாட்டான். அவன் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை குளிரில் அதிகமாக செத்து போயிடுவான், அவன் வேறு எது கூட செஞ்சுக்குவான். ஆனால் சாப்பிடாமல் இருந்தால் வேறு உபாயங்கள் என்ன செய்ய முடியாதுங்க, செய்யவே முடியாது. அவனால் சுயமாக செய்யவே முடியாதுன்றப்ப சாப்பாடு போடுறது இது அன்பின் வெளிப்பாடாக செய்கிறது. அன்பு முத்தம் இன்னும் நம்ம நிறைய செய்வோம்னு சொல்கிறது. இந்த அன்பு, இந்த ஜீவகாருண்யம், இந்த வடலூர் சன்மார்க்கம் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு தடவையும் மக்கள்கள் கூட்டமாக போகிறாங்க. அவங்க சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வராங்க. இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வள்ளலாருடைய இந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே பரவப்படுது. அதில் அவர் எழுதுனது 82 ஒரு சொற்பொழிவு கொடுக்குறார். இது தருணம் தொடங்கி கீழ் அடியிட்ட அவர் சொல்லக்கூடியதில் கீழ் அடியிட்ட இது தருணம் தொடங்கி இங்கு நடக்காத காரியங்களும் அதிசயங்களும் நடக்கும், செத்தவர்கள் எழுந்து வருவார்கள், இறை ஆற்றல்கள் முழுமையாக வெளிப்படும் சொல்கிறார். அப்போ கீழ் அடியிட்ட அப்படின்றப்ப கீழே ஏதாச்சும் எழுதிருக்கணும் இல்லையா நோட்ஸு, அப்படி எந்த நோட்ஸும் இல்லைன்னு சொல்கிறாங்க அவர் சொன்ன பத்திரிகையில். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் அது கூட இருந்தவர் இன்னொரு பிட்டு பேப்பர் எழுதி வச்சுக்கிறாரு. அந்த பிட்டு பேப்பரில் என்னன்னா கீழ் அடியிட்ட அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா அவர் சொன்னதாக சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பத்திரிகை அவர் அன்றைக்கி வெளியிட்டார் இல்லைங்களா பத்திரிகை, அந்த பத்திரிகை பல பாஷைகளில் அச்சுரைக்கப்படும், பிரசுரிக்கப்படும், அன்று தான் இந்த தருணம்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கி நம்ம வந்து தமிழில் பிரசுரிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஜெர்மன்லேருந்து ஸ்வீடன்லேருந்து ஆளுங்க வராங்க, வடநாட்டிலேருந்து ஆளுங்க வராங்க. இப்போ இந்த பத்திரிகைகள் பல மொழிகளில் பிரசுரிக்கப்படும் ஒரு நாள். அன்னைக்கு வந்து எல்லாருக்கும் விளக்கங்கள் கிடைக்கும், தொடர்ந்து வாங்கன்னு சொல்கிறார். அப்போ இது தைப்பூசம் என்பதை நீங்கள் வெறுமனே வழிபாடுகளாக இல்லாமல் இதுக்கு ஒரு லாஜிக். அப்போ நீங்கள் கரெக்டாக வந்து தைப்பூசத்தன்னைக்கு அங்கே வடலூருக்கு வந்தீங்கன்னா கரெக்டாக இந்த பக்கம் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சூரியன் வந்து கீழே இறங்கும், இந்த பக்கம் சந்திரன் கரெக்டாக மேலே இறங்கும், நடுவில் ஜோதி காட்டுவாங்க. அப்போ மூன்றும் ஒரே இதில் வந்து நிற்கும். இதை வந்து சொல்கிறதுக்காக சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா நம்மளுடைய ஆன்ம தத்துவங்கள் இப்படி இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த ஆன்மா எதற்காக பிறக்கப்பட்டது, இப்போ நம்ம எதுக்கு பிறந்தோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா, எதற்காக பிறந்தோன்ற கேள்வி இருக்குது. அப்போ இதை யார் படைச்சாங்க, நீங்கள் என்ன நம்புறீங்க, யார் படைச்சிருப்பாங்க? கடவுள் தான் படைச்சாங்கன்னு நம்புறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு படைப்பாளின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு படைப்பாளி, பெர்ஃபெக்டான படைப்பாளி. அது என்னென்னா கொஞ்சம் கம்மியான அறிவுலாம் இல்லை, இருக்கலே முழுமையான இறைவன் அப்படி தானே இருக்கிறாரு, பரிபூர்ணமாக இருக்கிறாரு, முழுமையாக இருக்கிறாரு, சுத்தமாக இருக்கிறாரு, எல்லாமே நிறைம்பு ஒருத்தராக இருக்காரு. அவர் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிரியேட் பண்ண அந்த பொருள் எப்படி இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இல்லை, பெர்ஃபெக்டாக இருக்கும். இறைவன் எப்படி இருக்காரோ அதே மாதிரி பெர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம வாழ்க்கை பெர்ஃபெக்டாக இருக்கா? அப்போ யார் படைச்சிருப்பா அதை? இறைவன் படைச்சிருக்க மாட்டார் இல்லைங்களா. ஆனால் உண்மையிலேயே நம்மளுடைய ஆன்மாவை இறைவன் படைக்கலை இல்லைங்களா. நம்ம ஆன்மாங்கிறது வந்து இறைவனால் படைக்கப்படலைன்னு சொல்லி யார் சொல்கிறா அப்படின்னா எல்லா மதங்களும் சொல்லுது. இது வந்து நம்மளுடைய சாதாரணமாக வரக்கூடிய ஜோசியர்கள் எழுதக்கூடிய ஆன்மீக கருத்துக்களில் இருக்காது. நீங்கள் பியூராக உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா திருமூலர், மாணிக்க வாசகருடைய புத்தகங்கள் எடுத்து படிங்க. ஆன்மா என்பது இறைவனால் படைக்கப்பட்டது கிடையாது. ஆன்மா என்பது அனாதின்னு சொல்கிறாங்க. ஆன்மா வந்து இறைவனுடைய இருக்குது ஆதி தொட்டே. அது காலம் தோன்றுவதற்கு முன்னாலே இறைவனும் ஆன்மாவும் இருந்தார்கள். அப்போ ஆன்மாவுக்கு இறைவன் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. என்னவா ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னா, அந்த ஆன்மா என்பது அவத்தையில் இருக்குது. அவத்தைனா உடனே நம்ம வந்து அவஸ்தைன்னா என்னென்னா கான்சியஸில் இருக்குது. அந்த ஆன்மாவுக்குன்னு ஒரு செல்ஃப் கான்சியஸ் இருக்குது. அந்த கான்சியஸ் இருந்துச்சுன்னா அதனால் நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த கான்சியஸை போக்குவதற்காக இறைவன் சில பண்புகளை நம்மளுக்கு கொடுக்குறாரு. அதுதான் நம்மளுடைய பாடின்னு சொல்கிறாங்க. இது வந்து பல லட்சம் யோனிகளில் பிறந்து கடைசியில் வந்து நம்மளுடைய பக்குவங்கள் வந்ததுக்கப்புறம் நம்மளும் இறைநிலை ஆயிடுவோம் அப்படிங்கிறது தான் இந்த ஆன்மீகத்தினுடைய சப்ஜெக்ட்டு. இதுக்குள்ளே போயிட்டு கோயிலுக்கு போகிறது, வழிபடுறது இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே நம்மளை வச்சுக்கிறதுக்காக தானே தவிர, நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டிங்களா, ஒரு விஷயத்தில் நம்ம டச்லேயே இருக்கணும் அதுக்காக தானே தவிர. இப்போ நான் வடலூருக்கு தைப்பூசத்துக்கு போகிறோம், அதுக்கு போனால் நல்லது நடக்கும்னு சொல்கிறாரு. வடலூர் வாரீர் அழைத்து வாரீர் வந்தால் பெறலாம் நல்ல வரமே அப்படின்னு பாட்டெலாம் இருக்குது. வடலூர் அழைத்து வாடி வந்தால் பெறலாம் நல்ல வரமே அப்படின்னு சொல்லி நிறைய பாடல்கள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து என்னென்னா வர வச்சு அந்த அறிவை புகட்டுவதற்கு தானே தவிர, நீங்கள் வந்தீங்க, கல்யாணம் ஆகாத வந்தீங்க, போன வருஷம் போனேன் சார், ஜோதி தரிசனம் பார்த்தேன் சார், இந்த வருஷம் பொண்டாட்டியோட வந்திருக்கேன் சார்,
போன வருஷம் பொண்டாட்டியோடு வந்தேன் சார், 5 வருஷமாக பிள்ளை இல்லை சார், வந்தேன் சார், இந்த பாருங்கள் சார் கையில் குழந்தையோட வந்தேன், இந்த மாதிரிலாம் அங்கே கதை கிடையாது. அறிவு பெறுவதற்கு தான் நீங்கள் அங்கே வரீங்க இல்லைங்களா? அப்போ ஆன்ம விளக்கங்கள் பெறுவது தான் அங்கே வரீங்க. இது பியூராக வந்து ஆன்மீகம் தானே தவிர இது வந்து வழிபாடு பரிகார கோயில்களாகல. ஆனால் அங்கே என்ன செய்கிறாங்கன்னா மொட்டை அடிக்கிறாங்க, பத்தி கொளுத்துறாங்க, கற்பூரம் கொளுத்துறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. அது வந்து ஒரு அறிவியல் கோயில். அந்த கோயிலை சுற்றி ஒரு பெரிய செயின் போட்டிருப்பாங்க, 21,000 லிங்க் இருக்கும். அந்த 21,000 லிங்க் என்னென்னா நம்மளுடைய ஒரு நாள் சுவாசம் வந்து 21,600 தடவை சுவாசிக்கிறோம். அதை அப்படியே விளக்கமாக. அப்போ நம்ம உடம்பு இந்த தலை எப்படி இருக்குது, அந்த தலையவே அப்படியே ஒரு கோயிலாக கட்டியிருந்தால் எப்படி இருக்கும்? இது நம்ம இந்த கோயில் இல்லைங்க, எல்லா கோயிலும் இப்படி தான் இருக்குது. உள்ள கர்ப்பகிரகம் என்பது நம்ம தலையினுடைய வடிவம் தான், சரிங்களா? இதை வள்ளலார் வந்து அப்படியே பியூராக கட்டிக்கிறாரு. இதை வந்து நம்ம மக்கள் அப்படியே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இதை திருப்பி என்ன ஆயிடும்னா கோயிலாக்குவாங்க, இப்போ சூடம் கொளுத்துறது அப்படி சொல்லியிருப்பாங்க. இதில் என்னென்னா எல்லா கோயிலுக்குள்ளேயும் போகிறதுக்கு இப்போ சில கோயில்களுக்கு வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னால் சில ஜனங்களுக்கு அனுமதி இல்லை. இப்போயுமே வந்து வெளிநாட்டவர்களுக்கு சில கோயில்களுக்குள்ளே அனுமதி இல்லை. அப்போ வள்ளலார் கோயிலுக்கு இதே மாதிரி அனுமதி இல்லாத சிலர் இருக்காங்க. அது வெளியே போர்டே போட்டிருக்கும், கொலை புலை தவிர்த்தவர்கள் உள்ளே புகுதல் வேண்டும். அப்போ வந்து கொலை செய்யாதவங்க, மாமிசம் சாப்பிடாதவங்க மட்டும் உள்ளவா, யாராச்சும் நான்வெஜ் சாப்பிட்டுருக்கேன் உள்ளே வராதுன்னு போர்டு போட்டிருக்கும். வள்ளலார் அப்படி தான் எழுதி போட்டிருக்காரு. இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்க கோயிலுக்குள்ளே வராதேன்னு எழுதிக்கிறார். அப்போ எல்லாரும் வேறு வேறு இது போட்டு தான் இவர் சொல்கிறது வந்து அடுத்த உயிர்களை கொலை பண்ணுறவன் நம்மளுக்கு விரோதி, அடுத்த உயிர்களை காப்பாற்றுறவன் நம்மளுக்கு நண்பன். இவ்வளோ தான் அவருடைய சப்ஜெக்ட். அப்போ அடுத்த உயிர்கள் மீது அன்பு செலுத்தும் பொழுது இப்போ மனிதாபிமானம்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னது? மனித நேயம்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனை மனிதனாக மதிப்பது, ஒரு மனிதனுக்கு சமமான உரிமை கொடுப்பது, இதுதானே. ஆனால் வள்ளலார் என்ன சொல்கிறார்? ஆன்ம நேயம்னு சொல்கிறார். ஆன்ம நேயம்னா எல்லா ஆன்மாக்களும், எறும்பும் ஒன்று தான், யானை ஒன்று தான், எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு கோழி வந்து என்ன பண்ணுது, அந்த கோழி குஞ்சுக்கு சாப்பாடு சேர்க்கறதுக்காக அப்படியே இந்த பக்கமாக வருது. நம்ம என்ன செய்யணும்னா அது பிரியாணி வச்சிடறோம் இல்லைங்களா? அப்போ நம்மளும் இதே மாதிரி வேலைக்கு போகும்போது நம்மள ஒருத்தன் பிரியாணி வச்சா எப்படி இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி இதுதான். அப்போ என்னென்னா அதுக்கு ஒரு உயிர், நம்மளுக்கு இருக்க ஒரு ஃபீல் அதுக்கு இருக்கணும் இல்லைங்களா? அந்த ஃபீலை தான் வந்து இறைவனுடைய பண்பாக சொல்கிறாங்க. இந்த ஃபீல், அந்த தயவு தான் வந்து என்னை கொண்டு போய் இறைவன்ட்ட நம்மளை சேர்க்கும்னு சொல்கிறாங்க. அப்போ தயவு என்பதே வழிபாடு. அப்போ தயவு இல்லாத வழிபாடு, தயவே தெரியாத வழிபாடு என்பது யூஸ் இல்லாதது. அப்போ மக்கள் அவங்கவுங்களுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறாங்க. என்ன அறிவு இருந்தாலும் தயவு முக்கியம். தயவுனா என்னது அப்படின்னா, நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் வந்து சாப்பிட்றாரு, சாப்பாட்டை கொஞ்சம் இறச்சி விட்றாரு, வெறும் காக்கா குருவிலாம் அவன் சாப்பிடுது. அப்படியே கேமரா உள்ளே கொண்டு போகிறானுங்க, சிக்கன் பீஸ் ஒன்று கிடக்குது. இங்கே உள்ளே தான் சிக்கன் செத்து கிடைக்காததுக்கு அந்த கோவிலுக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு இல்லைங்களா? உன்னுடைய அன்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? பியூர் லவ்வாக இருக்கணும். நம்மளுடைய ஒவ்வொரு செல்லும் அடுத்தவனுக்கு தொல்லை இல்லாத செல்லாக இருக்கணும், அடுத்தவனை கொலை செய்யாத செல்லாக இருக்கணுன்றதான் வள்ளலார் சொல்கிறார். அப்போ அந்தளவுக்கு அன்பே உருவாய், அன்பே எல்லாமே ஆனதுக்கப்புறமா அன்பே சிவமாகவும் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வள்ளலார் வந்து அப்படியே சொல்கிறாரு. இது மட்டும்தான் கடவுள்னு சொல்கிறார். மீது எல்லா பேரும் கோயிலுக்கு போங்க, கும்பிடுங்க, நல்லாயிரலாம்னு சொல்கிறாங்க. நீ என்னத்தை கும்பிட்டாலும் நல்லாக மாட்டேன். நம்ம வந்த வேலை இது இல்லை. கல்யாணம் பண்ணி பிள்ளை போக்குறதுக்காக வந்திருக்கிறோம், அது ஆடு மாடு தானே பெக்குது. நம்மளுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய? அப்போ ஔவையார் என்ன சொல்கிறாங்க? அரிதிலும் அரிது மானிடராய் பிறத்தது அரிதுன்னு சொல்கிறாங்க. இப்போ மானிடராய் பிறத்தது அரிதுன்னா அப்போ அதை பிறந்து என்ன பண்ண போகிறோம்? திருப்பி நாய் மாடு ஆடு என்ன செய்யுது, மாடு என்ன செய்யுது, நாய் என்ன செய்யுதுன்னா அதையே தான் நம்மளும் செய்கிறோம். அது என்ன வேலைக்கு போகல, நம்ம படிச்சுட்டு சர்டிஃபிகேட்டோட வேலைக்கு போகிறோம். மீது எல்லாமே ரெண்டும் ஒன்றா தான் செய்கிறோன்ற மாதிரி இல்லாமல் அறிவின் வெளிப்பாடுகளாக இருக்கிறது தான் பக்தி. அப்போ அந்த அறிவே கடவுளாக, அறிவே அன்பாக, அறிவே பக்தியாக, அறிவே வழிபாடாக இருக்கிறது, அன்பே வழிபாடாக இருக்கிறதுக்கான ஒரு ஆரம்பம் தான் வந்து வள்ளலார். அப்போ வள்ளலாருடைய எதுக்கு வாங்கன்னு நான் கூப்பிடலை, அவங்கவுங்களுக்கு விதி இருந்தால் வருவீங்க அப்படின்றதானே தவிர. அப்போ தைப்பூசம் என்பது நம்மளது மனதினுடைய உயர்ந்த நிலையை வெளிப்படுத்துவதற்கான அன்ற ஒரு தினம். அதை வந்து ஆனால் அது அப்படி இல்லாமல் வள்ளலார் அந்த கோயிலை ஆரம்பித்த விஷயம் அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக நாங்கள் மறுபடியும் போய் ஏதாச்சும் ஒரு நாள் வேணும்ல, நாங்கள் எல்லோரும் கூடி அவரை பற்றி திருப்பி பேசிக்கிறதுக்கு, அது மாதிரி ஒரு நாளாக புரிந்து கொண்டு இருக்கிறதானே தவிர இது இப்போ நிறைய பரவி இருக்குது. வள்ளலாருடைய கருத்துக்கள் நிறைய பரவி இருக்குது. இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து ஆன்மீகத்தில் நிறைய விழிப்புணர்வுகள் வந்திருக்கு. இந்த இந்த சோசியல் மீடியா வந்து நெகட்டிவாகவும் கொடுத்துருக்குது, பாசிட்டிவாகவும் இது கொடுத்துக்கிட்டு இருக்குது. பாசிட்டிவாக கொடுக்க வேண்டிய வழியில் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அப்போ வடலூர் என்பது தைப்பூசம் எப்படி நீங்கள் எல்லா முருகன் கோயில் தைப்பூசம் மாதிரி இதையும் அதே மாதிரி அதை விட பெரிய ஒரு விழாவாக அது நடக்கும். வாய்ப்பு இருந்தால் தைப்பூசம் மட்டும் இல்லைங்க, என்றைக்குனாலும் நீங்கள் வந்து வடலூர் போகலாம். அங்கே அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய கருத்துக்களை படிக்கலாம், அவருடைய புத்தகங்களை வாங்கி படிங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ என்ன வள்ளலாருக்கும் வேறு ஞானிகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, வள்ளலாருடைய எழுத்துக்கள் சமீபத்தில் நம்மளுக்கு கிடைச்சது, 200 வருஷத்துக்கு முன்னால் கிடைச்சது. திருமூலர் எழுதினாரா, திருமூலர் இருந்தாரானே நம்மளுக்கு தெரியாது.
மாணிக்கவாசகர்னு ஒருத்தர் இருந்தாரா, இல்லை அவர் பேரை வச்சு வேறு வேணா எழுதுனானு தெரியாது. ஆனால் வள்ளலார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஜோதி வடிவமானார். ஒரு ரூமுக்குள்ளே போகிறாரு, இந்த இந்த அறைக்குள் செல்கிறேன், யாரும் சந்தேகிக்கப்பட வேண்டாம், யாரும் ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிடாதீங்க, நான் மறுபடியும் வருவேன், ஆனால் வருவதற்கான காலங்கள் குறிப்பிட முடியாது, மீண்டும் ஒரு நாள் வருவேன், அதுவரை நீங்கள் எல்லாரும் உங்களுடைய வேலையில் கவனமாக இருங்க, அன்பே உருவாயிருங்க, எல்லா பேரும் அவங்களுடைய வேலையை சரியாக செய்யுங்க, ஒழுக்கமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உள்ளே இருக்கக்கூடிய தீபத்தை வெளியே எடுத்து வைத்து விடுவேன். தீபத்தினுடைய முன்னிலையில் இறைவன் இருப்பதாக நினைத்து பாவித்து தியானித்து கொண்டிருங்கள். அதற்கு பூர்வம் மத்தியத்தில், அதாவது புருவ மத்தியில் என்ன சொல்கிறாருன்னா, சிற்சபையின் கண்ணே மனதை அடக்குங்கன்னு சொல்கிறார். சிற்றம்பலத்தில் போய் மனதை வைங்கிறார். சிற்றபை எங்கே இருக்குது தெரியாது. அப்போ சிற்றபையில் போய் மனதை வையுங்கள்னு சொல்லிட்டு, அது உங்களுக்கு புரியாததால் புருவ மத்தியில் வையுங்கள். புருவ மத்தியில் ஒரு ஜோதி இருப்பதாகவும் அந்த ஜோதிக்குள் கடவுள் இருப்பதாகவும் பாவித்து தியானித்து இருங்கள். பிறகு சிற்சபைக்கு போகும். சிற்சபையில் வைக்கிறதா நம்மளுக்கு வேலை. நம்மளுக்கு சிற்சபை எங்கே இருக்குன்னு தெரியாது இல்லையா? அப்போ சும்மா ஒரு டெம்பரவரியாக நம்மளாக ஒரு இடத்துல போய் ஹோல்டு பண்ணுறது நம்மளுடைய சிந்தனையை. அந்த ஹோல்டாக என்ன ஆகும்? இப்போ மாடு வந்து சாயந்தரம் ஆச்சுன்னா என்ன ஆகும்? கோழி சாயந்தரம் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அப்படியே இருட்டாக வீட்டுக்கு போயிடும். அது மாதிரி நம்மளுடைய மனசு என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிற்சபையில் போய் நின்றும் ஆட்டோமேட்டிக்காக. அது வரைக்கும் ஹோல்டு பண்ணி அங்கே நிறுத்தணும், நம்மளுடைய சிந்தனை வெளியே போகாமல். அப்படி பண்ணிக்கிட்டு இருங்க, இறைவன்கிட்ட தியானிச்சுக்கிட்டு இருங்க, அடுத்த உயிர்களுக்கு உதவிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிடுறார். 1 வருஷம் கழிச்சு தான் அந்த கதவை திறக்கிறாங்க. வெள்ளைக்காரங்க வந்து தான் திறக்கிறாங்க. வெள்ளைக்காரங்க திறக்கிறப்ப உள்ள யாரும் இல்லைன்றப்ப அந்த இதில் வந்து இவர் வந்து காத்தோட டெத்லெஸ் பாடி அடைஞ்சிட்டாரு, ராமலிங்க பரதேசின்னு சொல்லிட்டு கெசட்டில் ஏற்றி விருதாச்சலம் ஜில்லாவில் வச்சுக்கிறாங்க. அப்போ அவர் வந்து தான் சொன்னது போல், ஏன்னா அவர் ஆரம்ப காலத்துலன்னு சொல்கிறாரு, சாகா கல்வி போகா புனல் வேகா தலைங்கிறது தான் சித்தர்களுடைய வார்த்தை. வேகா கால்னா என்னென்னா, கால்னா காற்று. நம்ம ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம், வெளியே வரும்போது என்ன வருது? கார்பன் டை ஆக்சைடாக வருது. அப்போ ஆக்சிஜன் உள்ளே போய் எரிஞ்சு என்ன ஆயிருதுங்க, வெந்து கார்பன் டை ஆக்சைடு வருது. அப்போ வேகா கால், உள்ளே போன காற்று அப்படியே இருந்துச்சுன்னா, ஹோல்டாகி நின்றுச்சுன்னா அது வேகா கால், கால் வேகவே வேகாது. போகா புனல் என்பது சிற்சபைக்கு மேலே இருக்கக்கூடிய புனல், அது வந்து அமுதம். சாகா கல்வி அப்படிங்கிற சாகா தலை என்பது நம்மளுடைய தலை என்பது நம்மளுடைய ஆன்மா, அது சாகவே சாகாது. அப்போ நம்மளுடைய உயிர் சாகாமல் போய் ஹோல்ட் ஆகிடுறது. இந்த 3ஐயும் சக்ஸஸ் பண்ணுன்றது தான் நம்முடைய சித்தர்களுடைய மார்க்கம். சாகா தலை, வேகா புனல், வேகா தலை, போகா புனல், இந்த 3ஐயும் புரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா கலந்து போயிடுறாரு. அப்போ அந்த ரூம்பை அடைக்கிறாரு. அவர் சின்ன வயசுலேருந்தே பாடுறாரு. பாரதி என்ன சொல்கிறான், சாகாமல் இருப்பில் கண்டீர்கள்னு சொல்லி பாடுறான். வள்ளுவர் குரல்லையும் சாகா தலையர் பற்றி இருக்குது. ஔவையாருடைய பாட்டில் சாகா கல்வியை பற்றி இருக்குது. திருமூலர் பாட்டு ஃபுல்லாகவே வந்து சாகா கல்வியை பற்றி தான் பேசுது. அப்போ இந்த ஆன்மா செத்து பிறப்பதை தவிர, அப்போ பிறவாளி நீந்துவார் நீந்தாதார்னு சொல்லி பாடுறாரு. அப்போ பிறவாளி என்பது இந்த ஆன்மானுடைய கடல். அப்போ இந்த பிறப்பே இல்லாமல் அறுத்துறதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் வள்ளலார் வந்து செஞ்சு காமிச்சிட்டு போயிட்டார். அப்போ நியரஸ்ட்டில் 200 வருஷத்துக்கு முன்னால் அவர் எழுதின எழுத்துக்கள்லாம் புத்தகத்தில் இருக்குது. அவர் அந்த காலத்தில் எப்படி எழுதியிருக்கிறாரு, அவர் கைப்பட எழுதின லெட்டர்லாம் இன்னுமே வச்சுட்டு அதை தான் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க நம்மளுக்கு. அப்போ திருமூலர் யாருக்கு லெட்டர் எழுதுறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வள்ளலார் யாருக்கு லெட்டர் எழுதினார், எந்த அட்ரஸுக்கு எழுதினார், யார்கிட்ட கொடுத்து விட்டார், எத்தனாவது தேதி கொடுத்தாருன்றதெல்லாம் இருக்குது. அப்போ ஒரு ஞானி, ஒரு சித்தன் நமக்கு கண்ணுக்கு முன்னாலே வாழ்ந்துக்கிறார். அப்போ நம்ம வடலூரில் போய் உட்கார்றப்ப இந்த தெருவில் தான் அவர் நடந்து போயிருந்தார், இந்த திட்டில் தான் அவர் உட்காந்துருந்தாரு, நம்மளால் என்ன பண்ண முடியும்? அப்போ ரியலைஸ் பண்ணி அந்த ஞானியினுடைய உருவமாக நம்மளால் இன்னுமே கொஞ்சம் பக்கத்தில் நெருங்கி போக முடியும். அதாவது வந்துங்க நம்பிக்கை வேறு. இப்படி இருந்திருக்கலாம். நம்ம இந்தியாக்காரங்க ஒருத்தர் கேட்ப, தமிழன்னா பெரிய ஆள், தமிழன் பெரிய ஆள், நீ யார்? நானும் தமிழன்றதுனால பெரிய ஆள் இல்லை, உனக்கு அது தெரியுமா? இப்போ வள்ளுவனை நீ 2000 வருஷமாக போற்றிக்கிட்டு இருக்கேன்னா வள்ளுவனுக்கு அப்புறம் எவனுமே பிறக்கலன்னு தானே அர்த்தம். அப்போ 200 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு, அவரை நம்ம கண்ணுக்கு முன்னால் பார்க்குறோம், அவருக்கு உருவம் கொடுக்குறோம். அப்போ இன்னுமே நம்ம வந்து நம்மளுக்கு நம்பிக்கை வருது இறைவன் மேலே. இன்னுமே ரீச் பண்ணிடலாம், நம்ம டெஸ்டினி பக்கத்தில் தான் இருக்குன்ற ஒரு ரீச். அதனால வள்ளலார் போற்றப்படுறாரு. இப்போ சமீப காலமாக எல்லா நாட்டிலேருந்தும் வராங்க. இப்போ ஜெர்மனு, ஸ்வீடன், ஃப்ரான்ஸு, இட்டாலியிலலாம் வந்து நம்மளுடைய புத்தகங்கள், ஜீவகாருண்ய ஒழுக்கம் புத்தகம் பிரிண்ட் ஆகுது. இப்போ எங்கள் திருவண்ணாமலை சன்மார்க்க சங்கத்துலேருந்து நிறைய பிரிண்ட் பண்ணி அனுப்புகிறாங்க, நிறைய மொழிகளில் பிரிண்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை தேடுறாங்க. நம்ம ஊரில் தான் வந்து ஒரு கோயிலை கட்டினோடனே டப்புன்னு போய் ஜூடம் கொடுத்துறாங்களே தவிர, அவங்களாம் வந்து இவர் என்ன சொல்லிக்கா டெக்னிக்கலாக பார்க்குறாங்க. எனவே தைப்பூசம் என்பது வருவார் அழைத்து வாடி வடலூர் வட திசைக்குன்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறது வழிபாடாகவோ ஒரு மார்க்கெட்டிங்காகவோ சொல்ல, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போய் பாருங்கள். அவரும் ஒரு ஞானி. அவர் சொன்னது எங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்சிடலாம் இல்லையா? நான் சொல்கிறது தான். திருவள்ளுவர் எதற்கு எழுதி வச்சிருக்காரு 1330 குறள்னா 10th எக்ஸாம் எழுதுறதுக்கு இல்லை, அதுக்குள்ளே ஏதோ ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அது புரிஞ்சுக்கணும் எவனாச்சும் ஒருத்தன் தான். எனக்கு புரியல, இதை ஏன் கடத்திட்டு வரேன்னா என் பிள்ளைக்கு புரிஞ்சிடலாம், இல்லைனா என் பேரனுக்கு புரிஞ்சிடலான்ற மாதிரி. எனக்கு இன்னுமே புரியல சன்மார்க்கம். ஒருவேளை நான் உங்களை வர சொல்லி இந்த வீடியோ பார்த்து யாராச்சும் ஒருத்தர் போய்
அவருடைய புத்தகத்தை படிக்கிறப்ப எங்களுக்கு திறக்காத ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு திறந்துடலாம். எவனாச்சும் ஒருத்தன் ஒரு ஞானி பிறந்துட்டா போதும், அடுத்த ஜென்ரேஷனை கொண்டு போயிடுவான்ற நம்பிக்கையில் தான் எல்லாருமே ஆன்மீகத்தை நோக்கி நகர்றோம். அங்கே சொன்னக்கூடிய தகவல்கள் எடுத்துக்கங்க. அங்கே போயிட்டு அன்னதானம் போடுறாங்க, பத்தி கொளுத்துறாங்க, சூடம் கொளுத்துறாங்க, மொட்டை அடிக்கிறாங்கன்றதை பற்றிலாம் சிந்திக்காமல் வள்ளலார் சொன்ன புத்தகங்களாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு உங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சார், இப்போ நீங்க சொன்ன மாதிரி வள்ளலாரோட இடத்துல வந்து மாமிசம் சாப்பிட்டவங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நிறைய பேர் இப்போ இருக்கிற வாழ்வியல் முறைப்படி மேக்ஸிமம் எல்லாரும் சாப்பிட்றாங்க, நான்வெஜ் சாப்பிட்றாங்க. அப்போ அவங்களாம் போகக்கூடாதான்னு கேட்குறீங்க இல்லையா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுவரை இருந்தவர்கள், இது அறியாமையில் தானே இருக்கிறோம். குற்றம் செய்வது எனது இயல்பு, குணமாய் கொள்ளுதல் உனது இயல்புன்னு சொல்கிறார். அப்போ இது வரைக்கும் தெரியாமல் தானே செஞ்சுருக்கேன், நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டு வேணுமே செய்கிறேன். அப்போ எனக்கு சொல்லித்தரதுக்கு யாரும் இல்லை இல்லைங்களா, ஒரு குரு இல்லை. ஒருவேளை வள்ளலார் குருவாக எடுத்துக்கிட்டோம்னா வள்ளலார் புதுசாக எனக்கு சொல்லித்தரார். அப்போ அமாவாசைன்னு ஒருத்தர் இருக்கார், யாரோட வள்ளலாரோட இருக்கிறார். அமாவாசை அப்படின்றவர் யாருன்னா அந்த ஊரில் இறக்கக்கூடிய மாடுகளை அடக்கம் பண்ணுறவர், இல்லைனா மாடுகளை கசாப்பு போட்டு மக்களுக்கு விற்கிறவர். அவர் அந்த தொழில் எதுக்கு செய்கிறாரு அப்படின்னா ஏதோ ஒரு அறியாமையினால் செய்கிறார். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, உனது இயலாமையினாலும் உனது அறிவின்மையினாலும் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வர, என் கூட இருக்கிறதுனால இனிமேல் நீ மாடை இறந்துருச்சுன்னா அதை புதைக்கிறதுக்கான வேலையில் செய். அது அடக்கம் பண்ணுறது தப்பு இல்லை, அது உன்னுடைய தொழில், அதை செய். ஆனால் அந்த மாடை கசாப்பு போடுறது, அதை வெட்டி விற்கிறது, நீ திங்கிறது, இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடாது அப்படின்னு. ஐயா எனக்கு சம்பளம் கம்மி, சரிங்களா, நான் எப்படி இதை தான் திங்கிறேன், இதுவும் இல்லைன்னா என்ன சார்னா, அப்போ 8 அணா கொடுக்குறாரு. 8 அணாவை எடுத்து இந்த துணியில் முடிச்சு கையில் வச்சுக்க, உனக்கு மாதம் 8 அணா வந்துடும். அப்படி ஏதாச்சும் ஒரு மாதம் 8 அணா வராட்டினா இந்த 8 அணாவை நீ செலவு பண்ணிக்க. அதுக்குன்னு உடனே எடுத்தோடனே செலவு பண்ணால் மாதம் 20 வரைக்கும் பார்த்துட்டு உனக்கு இல்லாட்டினா செலவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இது உன்னுடைய பயிற்சியாலும் உன்னுடைய இயலாமையாலும் செஞ்சுக்கிட்டு இருக்க. இது இயலாமை மாறும்பொழுது நம்ம ஒரு பயிற்சினால அதை சரி செய்ய முடியும். அப்போ இது வரைக்கும் சாப்பிட்டவங்க இனிமேல் அந்த சாப்பிடக்கூடிய பழக்கத்தை கைவிடுங்க. என்னத்துக்காக கைவிடுறீங்க, அது அருவருப்பாக இருக்குது அப்படின்லாம் கைவிட தேவையில்லை. அது அருவருப்பாக இருக்குன்னு யாரும் சொல்லலை. அது ஒரு உயிர் பாவம் அப்படின்றது, அந்த பாவப்பட்டு அந்த தயையினால் அந்த அன்பினால் விடுறதான் அதில் முக்கியமே தவிர இது அருவருப்பாக இருக்குது, உடம்புக்கு செட் ஆகாது அப்படின்னா நம்ம எதுவுமே பேசலை. வள்ளலார் அதை சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்புனால் ஒரு உயிர் செத்து போயிருது நம்மளுடைய உணவுக்காக, நம்மளுக்கு அரிசி பருப்பு கிடைக்குது, அப்போ அரிசி பருப்பில் உயிர் இல்லையான்ற கேள்வியெல்லாம் அது பெருசாக உட்காந்து பேச வேண்டிய விஷயங்கள் தான். அப்போ அரிசி பருப்பில் உயிர் இல்லையா அப்படின்னா, இப்போ ஒரு சப்ஜெக்ட் பேசுவோமே, இப்போ ஒரு ஆடு மாடு இனப்பெருக்கம் செய்யணும்னா இன்னொரு ஆடு மாடுகள்லாம் நம்பி இருக்குது, ஆணோ பெண்ணோ மாறு மாதிரி நம்பியிருக்கிறாங்க. இப்போ ஒரு மரம் இனப்பெருக்கம் செய்வதற்கு எதை நம்பி இருக்குது? இப்போ உங்கள் வீட்டுக்கு பதிலாக ஒரு தென்னை மரம் இருக்குது, ஒரு புளிய மரம் இருக்குது, ஒரு கொய்யா மரம் இருக்குது, ஒரு மாமரம் இருக்குது. இதெல்லாம் எப்படி இனப்பெருக்கம் செய்யுது அப்படின்னா, அது வேறு உயிர்களை நம்பி இருக்குது. அது பூவை பூத்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்னா வண்டு வரணும். வண்டு மகரந்த சேர்க்கை செய்யாட்டினா அந்த வண்டு அந்த பூ என்னவாது, காயாக மாறாது. காயாக மாறி அது கனியாகினது வரைக்கும் அது யாரும் கடிச்சிடக்கூடாது இல்லைங்களா. கடிச்சிட்டா அதனுடைய வேல்யூ இல்லாமல் போயிடும். அதுபோல் அது கனியாக மாறினதுக்கப்புறமா அதனுடைய நிறத்தை மாற்றி அடுத்த உயிர்களை சாப்பிட தூண்டணும். தூண்டி அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த விதைகளை கொண்டு போய் அந்த உயிர்கள் என்ன செய்யும், எங்கேயாச்சும் கொண்டு போய் போட்டு போயிடும். ஒருவேளை இந்த கொய்யா பழம் பழுக்குது, மாம்பழம் பழுக்குது, அது பழுத்து யாருமே சாப்பிடாட்டினா என்ன ஆகும், அந்த மாம்பழம் மரத்துக்கு கீழே விழுகும். மரத்துக்கு கீழே எந்த மரமும் முளைக்கவே முளைக்காது. ஒரு மாமரத்துக்கு கீழே 10 மாங்கன்று இருக்குலாம் யாரும் சொன்னதில்லை. அப்படி முளைக்கவே முளைக்காது, பிளைனாக தான் இருக்கும். விழுந்த மாங்காய் அப்படி சப்பையாக தான் கிடக்குமே தவிர அது முளைக்காது. அப்படி முளைச்சாலும் கொஞ்சம் நேரத்தில் அது பட்டு போயிடும். அப்போ இந்த கொட்டை எங்கே போகணும்னா வேறு ஒரு இடத்துக்கு தான் போகணும். அதை கொண்டு போகிறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் வேணும், டெலிவரி பாய் வேணும். அந்த டெலிவரி பாய் தான் வேறு உயிர்கள். அப்போ இந்த வேறு உயிர்களுக்கு இப்போ எங்கள் தாத்தா இருக்கிறாரு, எங்கள் தாத்தா என்ன செய்கிறாருன்னா சின்ன வயசுல கூப்பிட்டு போய் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வான்னு சொல்கிறாரு. 2 ரூபா கொடுக்குறாரு, 1 ரூபாய்க்கு பாக்கு, 1 ரூபாய்க்கு வெத்தலை. எனக்கு 4 நாள் கொடுத்தா தான், உங்களுக்கு 4 நாள்லாம் தெரியுமா தெரியல, 4 நாள் 4 ரூபாய்க்கு கொடுத்தா தான் நான் போவேன். ஏன்னா எனக்கு ஓடி போய் நான் பொருள் வாங்கிட்டு வர வரைக்கும் எனக்கு என்ன வேணும், முட்டாய் வாங்குறதுக்கு வேணும். அப்போ எனக்கு 20 பைசாவோ 5 பைசாவோ 10 பைசாவோ கொடுத்துட்டு 2 ரூபா 10 பைசா கொடுப்பாரு. அப்போ 1 ரூபாய்க்கு வெத்தாலும் 1 ரூபாய்க்கு பாக்கு, 10 பைசாவுக்கு எனக்கு ஒரு 4 முட்டாய் வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே ஓடியாருவேன் வச்சுங்களேன். அப்போ எனக்கு அந்த முட்டாய் கொடுக்குறது எதற்குன்னா அவருடைய வேலையை வாங்குவதற்காக. அப்போ மரம் அதனுடைய சதையை எனக்கு சாப்பிட கொடுக்கறது மூலமாக அதனுடைய இனப்பெருக்கத்தை விருத்தி செய்கிறது. அப்போ வண்டுக்கு தேனை கொடுப்பது மூலமாக மகரந்தத்தை விருத்தி செய்கிறது இல்லைங்களா. அப்போ ஒரு காய் பச்சையாக இருக்கிறப்ப, அதை ஒரு மாங்காயை பச்சையாக இருக்கிறப்ப உடச்சா என்ன ஆகும், பால் வரும். எதுக்கு பால் வருது, அந்த 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 பக்குவத்தில் உடைச்சா வாய் புண்ணாயிரும், நான் இன்னும் ரெடி பண்ணல என் விதையை, வெயிட் பண்ணணும், ஒவ்வொரு உயிர்களுக்கும் அது சொல்லுது. அப்போ அதுக்கு முன்னால் ஏதாச்சும் ஒரு கிருமி, ஒரு உயிர் ஒரு குரங்கு நம்ம மனுஷனே போய் என்ன செய்கிறான், வாயில் கிள்றான்னா வாய் பட்டு பாலெல்லாம் பட்டு என்ன ஆயிரும், புண்ணாயிரும். அப்போ அடுத்து என்ன செய்ய மாட்டேன், அதை பண்ண மாட்டோம். அப்போ அதுக்கப்புறமா அது என்ன செய்யணும், நிறத்தை மாற்றும்.
அந்த மரத்தில் பச்சையாக இருக்கும், யாருக்கும் தெரியாது தூரத்தில் இருந்து பார்த்தா. அப்புறம் அது என்ன செய்யும், அந்த பழம் லைட்டாக கலரை சேஞ்ச் பண்ணி எங்கேருந்து பார்த்தாலும் அதை கவர் பண்ணும். அதுக்கப்புறமா பக்கத்தில் போனால் வாசம் வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஒரு மரத்தில் பழம் பழுத்துருச்சு, பலாப்பழம் ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாலே எங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து காடுகள் இருக்கும்போது எந்த மரத்தில் பலாப்பழம் பழுத்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும், ஸ்மெல் வந்துடும். அப்போ ஸ்மெல்லு கலர்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, நான் தயாராகி விட்டேன், என்னை நீ சாப்பிடலாம், என்னை சாப்பிடுவதால் நீ வந்து என்னுடைய விதைகளை பரப்ப போகிறாய். அப்போ நம்மளுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குது இல்லைங்களா? அப்போ ஆடு மாடுகள் விருத்தியாகிறது காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணுமா? ஆடு மாடுகள் அதாவே விருத்தி ஆகிட்டு போகுது. அப்போ அதை நம்ம வெட்டி சாப்பிட்டு ஏதாச்சும் இப்போ ஆட்டு காலை வெட்டி சாப்பிட்டு மீதியை மிச்சம் போட்டேன் 2 ஆடு வளர்ந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அது உயிர் அதாவே விருத்தி அடையுது. ஆனால் என் மரங்களோ செடிகளோ விருத்தி அடைகிறதுக்கு இது தேவை. இப்போ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு ஒரு பில்டிங்கில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது, இல்லைன்னா தண்ணி பூந்துருது, சரிங்களா? ஒரு தெருவு ஃபுல்லாக தண்ணி பூந்துருது. அதில் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க தானே, ஒரு வண்டி எடுத்துகிட்டு வருவார் ஒருத்தர், ஒரு 4 நாய்க்குட்டி, ஒரு நாய் வந்து அப்படியே குறுகி உட்காந்துருக்கு, 2 குட்டி பக்கத்தில் இருக்கும். அதில் வரவங்க என்ன செய்யணும், அந்த நாயை தூக்கி வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு அரிசி மூட்டை இருக்குது. அப்போ அரிசியில் உயிர் இருக்குன்னா நீங்கள் என்ன செய்யணும்? அரிசி மூட்டை இப்படி யாராச்சும் எடுத்துருக்காங்களா? அரிசி மூட்டை 2 கிலோ கோதுமை இருக்குங்க, அந்த பக்கம் பட்டாணி இருக்குது, அதுவும் உயிர் தான், ஏற்றுன்னு யாராச்சும் சொல்கிறோமா? அது அந்தளவுக்கு அதுக்கு உயிர் தன்மையாக இல்லை. அது விளைஞ்சதுக்கு அப்புறமா அது செடியாக தான் வரும். செடி வந்தாலும் அது தன்னை தானே பாதுகாத்துக்கும். அப்போ நம்மளுக்கு புரியுது இல்லையா, எது உயிர் எது உயிரற்ற ஜடன்னு? அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வெஜிடேரியன்னு சொல்லக்கூடிய, வெஜிடேரியன்னா அசிங்கமானது இல்லாமல், ரத்தம் இல்லாமல், சதை இல்லாமல்னு சொல்லலை. அதில் உயிர் இல்லாட்டினா நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு அது யூஸ் இல்லை. மரக்கட்டை தின்னு நம்மளுக்கு என்ன போகுது? அப்போ அதில் உயிர்த்தன்மை இருக்கணும். அந்த உயிர்த்தன்மை அந்த உயிரை கொலை செய்யாததாக, அந்த உயிருக்கு நம்ம உதவக்கூடியதாக இருக்கணும். ஆனால் மாமிசம் சாப்பிடுவது என்பது, அதை சாப்பிட்றதுனால நம்ம அந்த உயிருக்கு உதவி செய்யலை, அந்த உயிரை கொலை செய்கிறோம். அதுதானே தவிர இது வந்து அருவருப்பு இதெல்லாம் இல்லைங்க. ஒரு உயிருக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் சாப்பிடுவது செய்வோம்.